ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிஎஸ்என்எல் எஃப்எம்எஸ் மூலமாக இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி இப்போ இந்த மாதத்திலிருந்து நம்ம பார்த்தோன்னா டிஎஸ்சிஎம் அந்த போர்ட் மூலமாக தான் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. எஃப்எம்எஸ் மூலமாக நம்ம ஒர்க் பண்ணும் போது என்ன ஆகும்னா, நம்ம அதில் வந்து ஒரு சில இது நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஆனால் இதில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபியூச்சர் வந்து நமக்கு இதில் நிறைய இருக்குது. நம்ம போக போக தான் நம்ம வந்து ஒவ்வொரு இதாக நம்ம சொல்ல போகிறோம். இனிமேலுக்கு இந்த எஃப்எம்எஸ் ரிலேட்டிவான வீடியோ ஃபுல்லாக பார்த்தோன்னா இப்போ டிஎஸ்சிஎம்மில் வந்து அதை விட அட்வான்ஸ் நம்ம நிறைய வந்துருக்கு. அதனால் நம்ம இதில் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணுவோம். லாகின் பண்ணிட்டு முன்னாடி உங்களுக்கு நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு கேப்ஸாக போட்டு நம்ம லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பேலன்ஸு உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ டாப் அப் இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்சன் இருக்குது, செக் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க அதில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரை வந்து மந்த்லியான பில்லு கட்டிடுறாங்க. அந்த இன்வாய்ஸ் பில்லு நம்ம எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்புறது. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் பில்லு கேட்குறாங்கன்னா நம்ம எப்படி அனுப்புறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா 3 மார்க் மாதிரி இருக்கும், அது மெனு பட்டனு. அது நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸு சேனல் செல்ஃப் சர்வீஸ் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் சிஸ்டம் சொல்லிட்டு இருக்குது. நாம் இன்றைக்கி அது பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் சேனல் செல்ஃப் சர்வீஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா சேல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எம் ஆர்டர் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து சர்வர் கொஞ்சம் சுலபாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு போக போக சரியாக போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்ச்சஸ் சொல்லிட்டு இருக்குது. அவங்களுடைய நேம் போட்டுருங்க, இல்லைனா அவங்க மொபைல் நம்பர், இல்லை அவங்களுடைய லேண்ட்லைன் நம்பர் அல்லது யூசர் ஐடி நீங்கள் எது போட்டாலும் உங்களுக்கு எலிஜிபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய லேண்ட்லைன் நம்பர் போட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அவங்களுடைய இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேமோட நம்பரோட உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, அதில் ஃபோன் நம்பரு ப்ளஸ் அந்த நம்பர் ஸ்டேட்டஸ் பாருங்கள், ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நம்ம போக தேவையில்லை. ஓகேங்களா, அது சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர், கம்ப்ளைண்ட்டு, சர்வீஸ் ரிக்வஸ்ட்டு, இன்வாய்ஸு, ஃபீட்பேக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 6 ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்வாய்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, இன்வாய்ஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேபில் தான் நம்ம வந்து மந்த்லி இன்வாய்ஸ் பில்லு நம்ம டெவலப் பண்ணுறதை பற்றி நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ அந்த இன்வாய்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த இன்வாய்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துனுப்பாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் சர்வர் சுலவாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, இன்வாய்ஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவருடைய நேம் போட்டு இருக்கும், கஸ்டமர் நேம். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ண உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பரு, அவங்க இது வரைக்கும் பார்த்தோன்னா 6 மந்த்து நம்ம இன்வாய்ஸ் பில்லு நம்ம டெவலப் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் பார்த்தோன்னா 2 மந்த்து தான் போட்டுனுக்குறாங்க. ஓகேங்களா, கனெக்ஷன் போட்டு 2 மந்த் ஆகுது. ஓகேங்களா, அது 2 மந்தோட பில் மட்டும் ஜென்ரேட் ஆகி இருக்குது. ஏன்னா இப்போ இந்த கரண்ட் மந்தோட இருக்குது நமக்கு. ஓகேங்களா, 6 மந்த்து 7 மந்த்து. ஓகேங்களா, இப்போ கரண்ட் மந்த்து. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மந்தோட பில்லு தேவைப்படுது, இன்வாய்ஸ் பில்லு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டா நீங்கள் அந்த கண்ணு மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மட்டும் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் லோடிங் ஆகும். ஓகேங்களா, லோடிங் ஆனோடனே அவங்களுடைய நேம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது. ரெண்டாவது அவங்களுடைய டெலிஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பீடு. ஓகேங்களா, டேரிஃப் பிளான் ப்ளஸ் டியூ டேட் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 6 மந்த்து போன மந்தோட இந்த பில்லு நம்ம எடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா சம்மரி சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன சார்ஜஸ் எடுத்துனுக்கிறாங்க, என்னென்ன சார்ஜஸ்ஸு ப்ளஸ் வந்து ஒன் டைம் சார்ஜஸ்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லேட் ஃபீஸ் எதாவது இருக்கா, அப்புறம் மட்டும் டோட்டல் அமௌண்ட்டு, ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு அவங்க பேமெண்ட் பண்ணி நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வருது. சப்போஸ் நம்ம கஸ்டமருக்கு ஒரு மிஸ்மேட்ச் இருந்தால் நம்ம இந்த பில்லு வந்து நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டலாம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 2 மாதம் பில்லு இருக்கும். ஏன்னா போஸ்ட் பெய்ட் மாதிரினால ஃபஸ்ட்டு மாதம் யூஸ் பண்ணது, செகண்ட் மாதம் வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் 2 மாதம் பில்லு கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாம் வேறு வீடியோ பிஎஸ்என்எல் எஃப்எம்எஸ் ரிலேட்டிவான வீடியோ இனிமேலுக்கு இந்த சேனலில் போடப்படும். இந்த சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் வீடியோ இன்னும் நிறைய வீடியோ நம்ம வந்து இந்த வீடியோ யூடியூப் சேனலில் போடப்படும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய்.